வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்கு தேவையான முன்னுரிமை வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் குற்றச்சாட்டு. கிளிநொச்சியில் இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கவன ஈர்ப்பு போராட்டம். சிறப்பு குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது நீதிமன்றத்திற்குள் ஆயுதமேந்திய காவலர்களை நிறுத்த உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்காவது ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு சபாநாயகர் பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர சபையில் சுட்டிக்காட்டு. தொடர்ந்து விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்கு தேவையான முன்னுரிமை வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தை குறித்து பலமுறை சபாநாயகர் மூலமாக பொதுமக்களின் பாதுகாப்பு அமைச்சிடம் எடுத்து சென்றாலும் இதுவரை தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு என்பது முழுமையாக சபாநாயகரின் கைவரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கைகள் அவசியமானவை என்றும் இளையதம்பி ஸ்ரீநாத் வலியுறுத்தினார். அமைச்சரவை பாதுகாப்பு வழங்குவதற்கு பதிலாக எந்த ஒரு அசம்பாவிதத்திற்கு முன்னதாகவே உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சி வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகிறது. புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவதனூடாக ரணிலுக்கான நியமனம் கிடைக்கப்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சிகளோடு இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளை மேற்கோள் காட்டி இந்த செய்திகள் வெளியாகியுள்ளன. ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எதிர்க்கட்சியில் உள்ள பல எம்பிக்கள் அவரோடு இணையவுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பல்வேறு கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்திற்கு வருமாறு பரிந்துரைத்துள்ள நிலையில் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹொட்டஹாச்சி தமக்கு அரசாங்கம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று பணித்ததாக வெளியான தகவல்களை மறுத்துள்ளார். இந்த செய்திகள் முற்றிலும் உண்மையற்றவை என்று அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். நேற்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹொட்டஹாச்சிக்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சில செய்திகள் வெளிவந்தன. இதற்கு விளக்கமாக அவர் இந்த மறுப்பினை என்று தெரிவித்தார். மேலும் இது நாடாளுமன்ற சிறப்புரிமைக்கு மீறலாக இருக்கலாம் என்பதால் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் சில ஊடகங்கள் பொறுப்பற்ற வகையில் தகவல்களை வெளியிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக நடைபெறும் போராட்டம் 8 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் எங்களது உறவுகளை ஒப்படைத்தவர்கள் என்ற முறையில் ஒரு முறையாவது பார்க்க முடியாதா என்று காத்திருந்து 9வது ஆண்டை தொடங்கி இருக்கின்றோம். இருப்பினும் இதுவரை எவராலும் நமக்கான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. ஆட்சியில் மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் ஜனாதிபதிகள் நாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பதாக வாக்குறுதி அளித்தே வருகின்றார்கள். ஆனால் எம்மீது நேர்ந்த துயரத்திற்கான எந்த தீர்வும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி வந்த பல தாய்மார்களும் தந்தையர்களும் உயிரிழந்துள்ள நிலையில் நமக்கான நீதி சர்வதேசம் மூலம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் 8வது ஆண்டின் நிறைவையொட்டி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் இணைந்து கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் இருந்து மீனாட்சி அம்மன் கோவில் வரை தீச்சட்டிகளை ஏந்தியவாறு அணிவகுத்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது நீதிமன்றங்களுக்குள் ஆயுதமேந்திய காவலர்களை நிறுத்தக் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறப்பு குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது நீதிமன்றங்களுக்குள் ஆயுதமேந்திய காவலர்களை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார என்று தெரிவித்திருந்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை தெரிவித்திருந்த அவர் ஆயுதமேந்திய பாதுகாப்பு பணியாளர்கள் இப்போது நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த நிலையில் நீதித்துறை சேவைகள் ஆணையம், காவல்துறை மற்றும் சிறைச்சாலை துறையோடு நடைபெற்றிருந்த கலந்துரையாடலை தொடர்ந்து சிறப்பு கைதிகள் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்படும் போது சிறப்பு சூழ்நிலைகளில் நீதிமன்றங்களுக்குள் ஆயுதமேந்திய காவலர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மகரகமவை சேர்ந்த சமிந்து தில்ஷான் பியுமாங்கு கண்டனாராட்சி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால என்று தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக பதிவான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் சந்தேக நபருக்கு தொடர்பு இருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சந்தேகத்திற்குரிய பெண் ஒருவரிடம் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அமைச்சர் சந்தேக நபர் பயணித்த வேனின் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டதாக கூறினார்.
நேற்று போலீசார் கூறுகையில் சந்தேக நபர் பல பெயர்களில் தோன்றியதாகவும் அதன்படி அவர் 34 வயதான முகமது அஸ்மான் ஷரீப்தீன் என்று தெரிய வந்ததாகவும் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன என்று கூறிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்களை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதக்கூடாது என்றும் கூறியுள்ளார். அரசாங்கம் நாட்டில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது என்றும் அவர்கள் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள் என்றும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சம்பவம் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நாட்டின் பதிவான தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள், இதுபோன்ற சம்பவங்கள் பல ஆண்டுகளாக சமூகத்தில் பதிவாகி வருகின்றதாகவும் இவற்றை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தார். நாட்டின் பாதுகாப்பு ஆபத்தில் இருப்பதாக கூறிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாசிரி ஜெயசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது கொலை செய்யப்பட்டால் அதற்கு சபாநாயகர் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். வரவு செலவு திட்டத்தின் இன்றைய விவாதத்தின் போது பேசிய தயாசிரி ஜெயசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாவலர் நாடாளுமன்ற சபாநாயகர் என்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஏதாவது நடந்தால் அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளது. எம்பிக்களின் பாதுகாவலர் சபாநாயகர். எம்பிக்களின் உயிருக்கு ஏதாவது நடந்தாலோ அல்லது அவர்கள் கொலை செய்யப்பட்டாலோ அவர் பொறுப்பேற்க வேண்டும். எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை, ஆனால் எந்த துப்பாக்கி சூட்டையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை என்று அவர் கூறியிருந்தார். துபாயில் தலைமறைவாக உள்ள ஒருவரின் அறிவுறுத்தலின் பேரில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கனேமுல்லு சஞ்சீவ சுடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த சந்தேக நபர் கடல் வழியாக தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் பல்வேறு பெயர்களை பயன்படுத்தி இதேபோன்ற கொலை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த இந்த நபர் இடைநடுவே ராணுவத்தில் இருந்து விலகி தலைமறைவாகியுள்ள நபர் எனவும் இந்த சம்பவத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணத்தில் அவருக்கு 2 லட்சம் ரூபாய் மாத்திரமேயும் வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய சந்தேக நபரும் அவருக்கு உதவிய தற்போது தேடப்பட்டு வரும் பெண்ணும் கொழும்பில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் பிரவேசித்துள்ளனர். எனினும் சம்பவத்தின் பின்னர் இருவரும் மரதான பகுதிக்கு சென்று அங்கிருந்த முச்சக்கர வண்டி ஊடாக நீர்கொழும்புக்கு சென்று பின்னர் அங்கிருந்த முக்கிய சந்தேக நபர் மாத்திரம் புத்தளத்திற்கு பயணித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 5 காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.